அண்மைச் செய்தி. திருப்பூர் காங்கேயம் அருகே சொத்து தகராறில் மாமனாரை சுட்டுக் கொன்ற மருமகனும் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செந்தில் இணைப்பில் இருக்கிறார். செந்தில், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்த முத்தூர் பகுதியில் மாமனாரை சுட்டுக் கொன்ற மருமகனும் தற்கொலை செய்து அவரும் இறந்தது பரிதாபத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்த எல்லப்பாளையத்தில் விவசாயம் செய்து வருபவர் பழனிசாமி. இவருக்கு அம்பிகா, ரவி பிரசாத் என்ற மகள் உள்ளனர். இந்த நிலையில் மகள் அம்பிகாவிற்கு படியூரை சேர்ந்த ராஜ்குமார் என்பவரை திருமணம் செய்து வைத்தார். இவர் படியூரில் ஹாலோ பிளாக் கம்பெனி நடத்தி வருகிறார். இந்த நிலையில் பழனிசாமி மற்றும் ராஜ்குமார் ஆகியோருக்கிடையே கடந்த 6 வருடங்களுக்கு முன்பு குடும்ப தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் இரு குடும்பங்களும் போக்குவரத்து இல்லாமல் இருந்த நிலையில் இதை மனதில் வைத்துக் கொண்ட மருமகன் ராஜ்குமார் மாமனார் பழனிசாமி கொலை செய்யும் நோக்கில் வீட்டிலிருந்து இன்று துப்பாக்கி எடுத்துக்கொண்டு எல்லப்பாளையத்துக்கு சென்றுள்ளார். அப்போது பழனிசாமி ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டு எதிரே வந்த நிலையில் தான் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கி எடுத்து 5 முறை சுற்றி கொண்டு விட்டு பின்னர் ராஜ்குமார் படியூர் சென்று தனது வீட்டில் எனது மாமனாரை கொன்றுவிட்டேன் என்று கூறிக்கொண்டு தன்னைத்தானே நெத்தியில் துப்பாக்கி வைத்து சுட்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். பின்னர் காயம்பட்ட அவரை திருப்பூர் அரசு மருத்துவமனை கொண்டு சென்ற நிலையில் ராஜ்குமாரும் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். குடும்ப தகராறில் மருமகனை மாமனாரை சுற்றி கொண்டு விட்டு தானும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் காங்கேயம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. மேலும் இந்த சம்பவம் குறித்து ஊதியூர் மற்றும் காங்கேயம் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.